ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். தனாதிபதி புதனோடு இணைந்த சுக்கிர பகவான் சூரியனால் பலம் பெறக்கூடிய யோகம் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, முக்கூட்டு கிரகங்கள் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால பலம் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பலம் பொருந்திய யோகம் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, அதாவது 16/6/2024 முதல் 22/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே குரு பகவானும் 2ஆம் இடத்திலே முக்கூட்டு கிரகங்களாகிய சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்திலே கேது பகவானும் 10ஆம் இடத்திலே ஜீவனஸ்தானத்திலே சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் விரயஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறப்பே பார்த்திங்கன்னா சந்திராசம் வருகிறது, 6ஆம் இடம் சொல்கிறப்ப வேதை வருகிறது. அப்போ அந்த வேதை தினம் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் உங்களுக்கு வேதை தினமாகவும், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சந்திராசம தினமாகவும் வருகிறது. அதனால் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நிறைய பலன்கள் இந்த வாரம் கிடைக்க போகுது. ஆனால் அந்த சந்திராசம் வேதையும் உங்களை சற்று சுணக்கப் போகிறது, கவனமாக இருந்துக்குங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 16/6/2024 திதி வளர்பிறை தசமி திதியும், மதியம் 12 மணிக்கு மேலே சித்திரை நட்சத்திரமும், அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அப்போ வாரத்தில் துவக்க நாளே சுபமுகூர்த்த நாள். அடுத்து திங்கட்கிழமை 17/6/2024 திதி வளர்பிறை ஏகாதசி திதி, மதியம் 2 மணிக்கு மேலே சுவாதி நட்சத்திரம், சித்தயோகமும் அமிர்தயோகம் கூடிய இந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக வருகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 18/6/2024 திதி வளர்பிறை துவாதசி திதி, மாலை 4 மணி வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பின்பு விசாக நட்சத்திரம். இன்றும் அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து புதன்கிழமை 19/6/2024 திதி வளர்பிறை திரியோதசி திதி, மாலை 5 மணி வரை விசாக நட்சத்திரம், அதன் பின்பு அனுச நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய இந்த நாள் பிரதோஷ நாளாக வருகிறது. அப்போ புதன்கிழமை அன்னைக்கு வளர்பிறை பிரதோஷ திதி. அடுத்து வியாழக்கிழமை 20/6/2024 திதி வளர்பிறை சதுர்த்தசி திதி, மாலை 6:30 மணி வரை அனுச நட்சத்திரம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய நாள் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு கரி நாளாக வருகிறது. அடுத்து 21/6/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி வருகிறது. இரவு 7 மணி வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பின்பு மூல நட்சத்திரம் வருகிறது. மரணயோகம் கூடிய இந்த நாள் பௌர்ணமி திதியாக வருகிறது. ஆணி மூலம் என்று சொல்வார்கள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 22/6/2024 திதி தேய்பிறை பிரதமை திதியும், இரவு 7 மணி வரை மூல நட்சத்திரம், அதன் பின்பு பூரண நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். ரிஷபராசி என்பதே இந்த வாரத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை சந்திக்க போகிறீங்க. தனஸ்தானத்தில் தனாதிபதியோடு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவரோடு சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். பலமான வாரம், பயனுள்ள வாரம். அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணம் சர்க்குலேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறி மேம்படக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும், எதன் மூலமாக கடன் பட்டாலும் அதனை அடைக்கக்கூடிய வல்லமையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. அப்போ கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள்.
அதனால் இது எல்லாம் எதனால் வரப்போகுதுன்னு பார்த்தா தொழில் வியாபாரம். 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் தொழில் வியாபாரத்தில் சிறந்த நன்மையை தருவார். தொழில் ரீதியாக மாற்றங்களை தருவார். புது புது முயற்சிகளை தருவார். அபிவிருத்தியை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் வியாபாரிகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் தொழிலாளர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒன்று சேர்ந்தாலே பணப்பொருளாதாரம் தாராளமாக பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த பெருக்கமெல்லாம் உங்களுக்கு மழை போல நன்மைகள் நிறைய கிடைக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வாரத்தில் சந்திராசமும் வேதையும் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்க போகிறது. அதனால் உடல் நலத்தை விட மனநலத்தை தான் இந்த வாரத்தில் சரியான முறையில் நீங்கள் கவனிக்க வேண்டும், கையாள வேண்டும். பயனுள்ள வாரமாக மாற்ற வேண்டியது ரிஷபராசி என்பதில் உங்களுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லுவோம். ஏன்னா நல்ல ஒரு லாபமும் கிடைக்க போகுது. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு மனமும் சற்று தடுமாறக்கூடிய காலகட்டங்களால் எதை தேர்ந்தெடுப்பது, எதை சரி செய்வது என்பது உங்கள் கையில் இருக்கிறது. சரியான முறையில் கவனமாக செலுத்துங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பலமான வாரம், பயனுள்ள வாரம். யோக பலங்கள் நிறைய கிடைக்க போகுது. பணிச்சுமைகள் விலகும். பதவி யோகங்கள் கிடைக்கும். பதவி மாற்றங்களும் அல்லது ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பலனுள்ள வாரம். பயன்படுத்தினால் இன்னும் பலனை நிறைய அனுபவிக்கலாம். வருங்காலகட்டங்களில் இது இன்னும் ரெட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உத்தியோகஸ்தலை பொறுத்தவரைக்கும் லாபமான வாரம். அடுத்த முதல் சொன்ன மாதிரி உடல்நிலையில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். முக்கியமான விஷயம், இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுப யோகங்கள் நிறைய கிடைக்க போகிறது. மனம் விரும்பிய பல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் இதெல்லாம் கிடைக்க போகுது. ஆனால் இந்த வாரத்தில் ஏற்பட்ட அந்த சந்திராசம் வேதையும் சற்று சுணக்கம் கொடுக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு நன்மைகள் கிடைப்பதாக இருந்தாலும் அதை முதல்ல சரியான முறையில் கையாளுக்கு பழகிக்கிங்க. அடுத்து இந்த வாரத்தில் அவற்றையெல்லாம் ஒத்தி வைத்து அடுத்த வாரத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இன்னும் பலம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் கூடுமான வர இந்த சுப விஷயங்களை சற்று ஒத்தி வைத்தல் நலம் தரும். ஒன்று. ரெண்டாவது மாணவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் அருமையான வாரம், யோகமான வாரம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கல்வியாண்டு, புதிய கல்வியாண்டின் துவக்கத்தில் போன வாரத்தில் இருந்த நிலைகள்லாம் மாறி இப்போ இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதில் கல்வி யோகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறும். வெளியாட்களால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் நிலைகளில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். குறிப்பாக ஆடை ஆபரண சம்பந்தப்பட்டங்கள், அதே மாதிரி சுகயோக சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு அதாவது அழகுக்கலை சம்பந்தப்பட்டது, ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுப யோகமும் லாபமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவற்றெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திங்க. இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் பல நன்மைகள் கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்.